சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைக்கக்கூடிய ஒரு புராதனமான கோயிலாகும். அதாவது அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் சமேத திருவழுதீஸ்வரர் திருக்கோயில் தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் உள்ள ஏர்வாடி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. இதே பெயரில் ஏர்வாடி என்ற பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று உள்ளது. அது மனநிலை சரியில்லாதவர்களுக்கு அங்கு சிறப்பான வைத்தியம் செய்யப்படுவதாக அறியப்படுகின்றது. ஆனால் இது வேறு அது வேறு. இந்த ஸ்தலம் புண்ணிய நதியாம் நம்பியாறு ஓடும் பாறையில் இருக்கு. இந்த திருத்தலத்தின் பழைய பெயர் வீர ரவிவர்ம சதுர்வேத மங்கலம். இது சுமார் 1600 வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில் என்று சொல்லப்படுகின்றது. நுழைவாயில் மண்டபத்தை தாண்டி இருக்கும் உள்துறையில் உள்புறம் சென்றால் இங்கே ராஜகோபுரத்திற்கு அடித்தளம் அப்பொழுது இருந்த மன்னர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் படையெடுப்புகளாலோ இல்லை ஆட்சி மாற்றங்களாலோ என்னவோ ராஜகோபுரம் மொட்டை கோபுரமாகவே இன்றும் நிற்கின்றது. முற்றுப்பெறாத நிலையில் தான் இது இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் வரலாறு செவிவழி கதையாக நாம் கேட்கவில்லை. சதுர்வேதம் எனப்படும் 4 வேதங்களை அடிப்படையாக கொண்ட கோவில் இது. மேலும் சதுர்வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் ஓதும் அந்தணர்களுக்கு தானமாக வழங்கி வழிபாடு நடந்து வருவது எனவும் சொல்லப்படுகின்றது. இது மிகவும் பழமையான கோவில் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருந்தாலும் கோயிலின் நந்திப்பீடத்திற்கு கொஞ்சம் மேற்கு பக்கத்தில் உத்தரத்தில் பாண்டிய மன்னர்களின் சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நாம் காண முடிகின்றது. இங்கே இருக்கிற சின்னம் அவர்களுடைய நேரடி ஆட்சியின் இருந்ததற்கான சான்று இதுவே ஆகும். ஆகையால் இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் அல்லது புனரமைக்கப்பட்டும் இருக்கலாம். மேலும் இதன் காலம் 1500 வருடங்களுக்கு முந்தையது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 350 வருடங்களுக்கு மேலாகின்றதாம். கோயிலில் திருவிழா முதலிய முக்கிய விசேஷங்கள் நடந்து சுமார் 30 வருடங்களுக்கு மேலாகின்றதாம். இவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் சிவனடியார்கள் மற்றும் தொண்டுள்ளம் படைத்த அன்பர்களால் நிச்சயம் கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த திருக்கோயிலின் வெளிப்பிரகார சுற்றுச்சுவர். இந்த கோயிலின் விசேஷம் என்ன என்றால், எல்லா கோயில்களிலும் உற்சவர் விக்கிரகம் மூல விக்கிரகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலில் மூலவர் விக்கிரமும் உற்சவர் விக்கிரமும் ஒரே மாதிரி இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். மேலும் இந்த திருக்கோயிலில் பிரதான தெய்வம் அம்பாள் தான். இந்த ஊரில் உள்ள பலவேருக்கு அரூபமாகவும் சிலருக்கு நேரிலும் காட்சி கொடுத்திருக்கிறாளாம் இந்த அம்பாள். இது மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாளாம். 5 வருடங்களுக்கு முன்பு வரை 12 வயது பெண் ரூபத்தில் அன்பர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கலாம் இந்த ஸ்தலத்து அம்பாள். மூலவர் சன்னதி போகும் வழியில் ஒரு பலிபீடமும் அதன் முன்னே ஒரு கொடிமரமும் அதற்கு முன்னே நந்தியும் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்து சிறப்புகளில் ஒன்று கிழக்கில் இருந்து மலை உற்பத்தியாகி மேற்கு நோக்கி ஓடும் நம்பியாறு. இது மூலிகை சத்து கொண்டது. இந்த நம்பியாற்றில் தினம் நீராடி இறைவனை தொழுது வந்தால் சிலருக்கு குஷ்டரோகம் போன்ற யாருக்கு கூட நீங்கி விட்டதாம். இப்போது இந்த திருக்கோயில் சீரமைப்பு பணிகள் நடந்து ஓரளவுக்கு செய்யப்பட்டு வந்துள்ளது. இங்கே பௌர்ணமி தோறும் நடத்தப்படும் விளக்கு பூஜையினால் திருமண தடை நீங்கும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னது என்னவென்றால், இங்கே தொடர்ந்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட 3 பெண்களுக்கு திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. நந்திப்படத்திற்கு இடப்பக்கத்தில் ஒரு மேடை போன்ற அமைப்பு இருக்கின்றது. இது கல்யாண விழாக்களுக்கும் உற்சவர் அலங்காரத்துடன் வீட்டிற்கும் பயன்படுத்துகின்றார்கள். அதில் இருபக்கம் யாழி சிற்பத்துடன் கலைவண்ணத்தில் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மேடை இப்போ புனரமைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் ஆடிப்புறம் என்ற அம்பாளுக்கு வளைகாப்பு சாத்தப்படுகின்றது. நவராத்திரி விழாக்களும் சிவராத்திரி பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. பிரதோஷ காலத்தில் பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இங்கு உட்பிரகாரத்தில் கன்னி விநாயகரும் சூரியன் சந்திரன் மற்றும் காசி விஸ்வநாதர் சந்தைகளும் இருக்கின்றது. தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு குரு பயிற்சி என்று விசேஷ பூஜைகள் நடைபெறும். மேலும் ஒரு சிறப்பு சனீஸ்வரனுக்கு தனிச்சன்னதி இருக்கின்றது. சனிப்பயிற்சி என்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றது. சண்டிகேஸ்வரர் இங்கே அருள் புரிகின்றார். இந்த திருக்கோயிலின் தூண்கள் எல்லாம் பனை மரத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த ஸ்தலத்து ஆவுடையார் கிழக்கு நோக்கிய திருக்கோலம். எல்லா சிவன் கோயிலும் பெரும்பாலும் சுவாமி சன்னதிக்கு கிழக்கு நோக்கி இருந்தால் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கிய திருக்கோலமாக இருக்கும். ஆனால் இங்கே தாயாரும் சுவாமியும் ஒரே மாதிரி கிழக்கு நோக்கிய திருக்கோலத்திலே காட்சியளிப்பது ஒரு சிறப்பாகும். உள்பிரகாரத்தில் பைரவர் சுனவாகனத்துடன் அருள்பாரிக்கின்றார். இங்கே தேய்பிரை அஷ்டம நாட்கள் அவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றிருக்கிறது. இங்கே தூரத்தில் தெரிவது கோரின் காவல் தெய்வமாக வைத்திருக்கும் பூத்தான் சன்னதியாகும். இந்த பூத்தான் சிலை ஒரே மரத்திலான பிரம்மாண்டமான வடிவமைக்கப்பட்ட திருவுருவம். இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. கோயிலின் வெளிப்பிரகாட்சியில் இவரது சன்னதி இருக்கின்றது.
திருக்கோயிலின் வெளிப்புற சுற்றுகள் எல்லாம் சிறிய சிறிய முட்களாக இருக்கின்றது. பக்தர்கள் வரும்போது பார்த்து நடக்க வேண்டும். இந்த திருக்கோயில் 2 விநாயகர்கள் இருக்கிறார்கள். அவைகள் மூலமாக நாம் இதனை அறிந்து கொள்ள முடிகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவே. பிறவி கடல் தாண்ட நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நம சிவாயவே. இன்பமதியும் நாமம் நம சிவாயவே. சத்தியநெறி காட்டும் நாமம் நம சிவாயவே. சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. மண்ணாதி பூதமொடு வெண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடிமுடியும் நீ மதியும் நீ புனலும் நீ ரவியும் நீ அனலும் நீ மண்டலம் 2 எழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே. பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே. பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ. புகழ நாகிரகங்கள் 9 நீ என்ற புவனங்கள் பெற்றவளும் நீ. எண்ணிய ஜீவ கோடிகளின்ற கப்பனே என் குறைகள் யாரு குறைப்பேன். ஈசனே சிவகாமி நேசனே எனையாண்ட தில்லை வாழ் நடராஜனே. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் 2 ஆட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி முனி அஷ்டபாலகருமாட நரை தும்பையருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு உனை பாடி என்னை நாடி இது வேளை விரைந்தோடி ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே. अन्नपूर्णे विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कडाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कडाक्षी अन्नपूर्णे विशालाक्षी. उन्नत कर्त तीरविहारिणी उन्नत कर्त तीरविहारिणी ओंकारिणी तुरितातिनि वारिणी उन्नत कर्त तीरविहारिणी ओंकारिणी तुरितातिनि
நிவாரிணி பன்னகாபரணராணி பன்னகாபரணராணி புராணி பரமேஸ்வர விஸ்வேஸ்வர வாஸ்வரி அன்ன பூர்ணே விசாலாட்சி அகில புவன சாட்சி கடாட்சி அன்ன பூர்ணே விசாலாட்சி பாயசான பூரித மாணிக்ய பாயசான பூரித மாணிக்ய. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.